இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். நேற்று 10%, இன்று மேலும் 5% வரி இந்தியாவை அதிர வைத்த ட்ரம்ப். சுப்ரீம் கோர்ட் மூக்கறுத்தும் திருந்தாத அமெரிக்க அதிபர். அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு அதிரடியாக வரி விதித்தார். அமெரிக்காவுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் செய்தால்தான் வரியை குறைப்பேன் என்று அதிரடி காட்டினார். இந்தியாவுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் 25%, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அபராத வரி என்ற பெயரில் 25% என ஏற்கனவே இருக்கும் வரிக்கு மேல் கூடுதலாக 50% வரியை போட்டு பந்தாடினார். உலகிலேயே அமெரிக்கா அதிக வரி விதித்த நாடுகளில் இந்தியாவும் பிரேசிலும் உச்சியில் இருந்தன. நீண்ட இழுபறிக்கு பின்னர் அமெரிக்க இந்திய வர்த்தக பேச்சில் உடன்பாடு எட்டப்பட்டதால் நமக்கான மொத்த வரியை 18% குறைத்தார் ட்ரம்ப். இந்த பரபரப்பான சூழலில்தான் ட்ரம்பை அதிர வைத்தது அமெரிக்க சுப்ரீம் கோர்ட். உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் போட்ட மொத்த வரியும் செல்லாது என்று 9 நீதிபதிகள் அமர்வு அறிவித்தது. அமெரிக்க பார்லிமெண்டான காங்கிரசின் அனுமதி இல்லாமல் அந்த நாட்டின் சர்வதேச அவசர பொருளாதார சட்டத்தை பயன்படுத்திதான் ட்ரம்ப் வரி போட்டிருந்தார். அந்த சட்டத்தின் கீழ் வரி விதிக்க அதிபருக்கு உரிமை இல்லை. ஏற்கனவே போட்ட வரி செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதன் மூலம் இந்தியா உட்பட உலகின் அனைத்து நாடுகளுக்கும் ட்ரம்ப் விதித்த வரி செல்லாமல் போகும் நிலை உருவானது. இதனால் அதிர்ச்சியடைந்த ட்ரம்ப் சுப்ரீம் கோர்ட்டை கடுமையாக விமர்சித்தார். அதோடு நிற்கவில்லை. தீர்ப்பு வந்த சில மணி நேரத்திலேயே நயவஞ்சகமாக வேறு சட்டத்தை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு தலா 10% வரி போட்டார் ட்ரம்ப். இந்த முறை அவசர பொருளாதார அதிகார சட்டத்துக்கு பதில் 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் 122வது பிரிவை பயன்படுத்தினார். இந்தியா உட்பட உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இந்த வரி பொருந்தும். அடுத்த 5 மாதங்களுக்கு வரி அமலில் இருக்கும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் சர்வதேச அளவில் மீண்டும் வர்த்தக பதற்றம் தொற்றியது. உலக நாடுகள் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தன. இதிலிருந்து மீள்வதற்குள் இப்போது மேலும் 5% வரி விதிப்பதாக அடாவடி காட்டியுள்ளார் ட்ரம்ப். இந்த வரியையும் புதிய சட்டத்தை பயன்படுத்தியே விதித்துள்ளார். இதன் மூலம் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் புதிதாக விதித்த 15% வரி அமலுக்கு வந்துவிட்டது. இப்போது முதல் அடுத்த 5 மாதங்களுக்கு இந்த வரி அமலில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் விதித்த முட்டாள்தனமான தீர்ப்பை படித்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 5 மாதம் முடிந்த பிறகு மீண்டும் வரி விதிப்பது குறித்து முடிவு செய்வோம் என்று ட்ரம்ப் கூறினார். சுப்ரீம் கோர்ட் தலையீட்டால் ட்ரம்புக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காரணம், அவர் உலக நாடுகளுக்கு சகட்டு மேனிக்கு வரி போட்டியிருந்தார். அதற்காக அவர் பயன்படுத்திய சட்டத்தை தான் சுப்ரீம் கோர்ட் கேள்விக்குள்ளாக்கியது. அதில் வரியே போட முடியாது என்றது. எனவே 1974 வர்த்தக சட்டத்தின் 122வது பிரிவை ட்ரம்ப் இப்போது கையில் எடுத்தார். ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டுக்கு ட்ரம்பால் அதிகபட்சமே 15% வரிதான் விதிக்க முடியும். அதுவும் தற்காலிக வரி மட்டுமே. 5 மாதங்கள் மட்டுமே அவை அமலில் இருக்கும். எனவேதான் 5 மாதம் கழித்து மீண்டும் வரி விதிப்போம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கனில் பாகிஸ்தான் குண்டுவீச்சு, குழந்தைகள் பெண்கள் மரணம், 21 பேருக்கு சோகம், எல்லையில் பதற்றம். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகள். ஆப்கானிஸ்தான் மண்ணில் செயல்படும் தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான், IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தானில் அவ்வப்போது குண்டுவெடிப்பு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் இஸ்லாமாபாத்தில் மசூதியில் IS பயங்கரவாதிகள் நடத்திய மனித குண்டு தாக்குதலில் 32 பேர் இறந்தனர், 169 பேர் காயமடைந்தனர். இதனால் ஆப்கனில் பயங்கரவாத அமைப்புகள் செயல்படும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆப்கானிஸ்தான் எல்லை தாண்டி எங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்த நாங்கள் தயங்க மாட்டோம் என 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை ஆப்கானிஸ்தானில் உள்ள நங்கர்ஹார் மற்றும் பாக்டிகா மாகாணங்களில் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தின. இதில் ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தெஹ்ரிக்-இ-தலிபான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஆனால் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் இறந்தனர்.
பலர் படுகாயமடைந்துள்ளனர் என ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் சபியுல்லா முஜாஹித் கூறினார். பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் இரு நாடுகளின் எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. திருப்பூரில் பாகிஸ்தான் ஆதரவு கும்பல் திமுகவை விளாசிய அண்ணாமலை. பாகிஸ்தான், வங்கதேச நாடுகளின் பயங்கரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIS உடன் தொடர்பில் இருந்த 8 பேரை டெல்லி போலீசார் திருப்பூரில் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தகவல் பரப்பி வந்த நபர்களை டில்லி கியூ பிரிவு போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அப்போதுதான் இவர்களுக்கு பின்னால் பாகிஸ்தான் உளவு அமைப்பு மற்றும் பயங்கரவாதிகள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக பயங்கரவாத ஆதரவு நபர்களை கைது செய்யும் வேலையை டெல்லி போலீசார் துவங்கினர். அந்த நெட்வொர்க்கை பின்தொடர்ந்த போது ஒரு கூட்டமே தமிழகத்தின் திருப்பூரில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. உடனே திருப்பூர் விரைந்த டெல்லி போலீஸ் ஊத்துக்குளி, பல்லடம், திருமுருகன்பூண்டி பகுதியில் பதுங்கியிருந்த ரஹ்மான், முகமது சபாத், உமர், முகமது லிட்டான், முகமது ஜாஹித் உட்பட 8 பேரை கைது செய்தனர். அனைவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் போலி ஆதார் கார்டு மூலம் திருப்பூரில் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. 8 செல்போன், 16 சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அனைவரையும் டில்லி அழைத்து சென்ற போலீசார் பயங்கரவாத பின்னணி தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளுத்து வாங்கினார். அவரது அறிக்கை: ஊழல் நிறைந்த இந்த திமுக அரசு தமிழகத்தை பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் கொடூர குற்றவாளிகளின் புகலிடமாக மாற்றிவிட்டது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கும் அரசு ஊழியர்கள் இன்று கான்ட்ராக்டர்களுக்கு டெண்டர் நிர்ணயிப்பதில்தான் முழுமூச்சாக செயல்பட்டு வருகின்றனர். ஊழலில் ஊறி திளைக்கும் திமுக அரசு நாட்டின் நலன்களில் சமரசம் செய்துவிட்டது. வாக்கு வங்கி அரசியலுக்காக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கிறது என்று அண்ணாமலை சாடினார். மைக்ரோசாஃப்ட் கேமிங் சிஇஓவாக இந்திய வம்சாவளி பெண் நியமனம். உலகின் முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் அதன் கேமிங் பிரிவின் தலைமை செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆஷா சர்மாவை நியமித்துள்ளது. இதுவரை அந்த பொறுப்பில் இருந்த பில் ஸ்பென்சர் பணி ஓய்வு காரணமாக ஆஷா சர்மாவுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பம், பொருளாதாரம், சந்தை, சமூக வலைதளம், கிளவுட் கம்ப்யூட்டிங், AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அனுபவமிக்க ஆஷா சர்மா தற்போது கேமிங் துறையில் கோலோச்ச உள்ளார். இவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் AI பிரிவின் தலைவராகவும் மெட்டா மெசஞ்சர், இன்ஸ்டாகிராமிலும் முக்கிய பொறுப்புகள் வகித்துள்ளார். அமெரிக்காவின் விஸ்கான்சினில் பிறந்து வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆஷா சர்மாவுக்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆஷாவின் தொழில்நுட்ப அறிவும் அனுபவமும் கேமிங் துறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஜனநாயக சகோதரர்கள். பிரேசில் அதிபர் லூலா பெருமிதம். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிரேசில் அதிபர் லூலா ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பின் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளின் தலைவர்கள் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் இந்தியா, பிரேசில் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது குறித்து பிரேசில் அதிபர் லூலா கூறியதாவது: நான் முதல் முறையாக 2005இல் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போது இந்தியா, பிரேசில் இடையே இவ்வளவு பெரிய அளவில் வர்த்தகம் நடக்கவில்லை. அப்போது $2.4 பில்லியன் இருந்த வர்த்தகம் தற்போது $10.5 பில்லியன் உயர்ந்துள்ளது. இரு நாடுகள் இடையிலான உறவு, வர்த்தகம், ஒத்துழைப்பை மேம்படுத்த மோடியுடன் ஆலோசித்தேன். இருதரப்பு வர்த்தகத்தை $30 பில்லியன் உயர்த்த நடவடிக்கை எடுப்போம். இரு நாடுகளிடையே சுகாதாரத்துறையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இரு நாடுகள் இடையிலான பொருளாதார உறவு சிறப்பாக உள்ளது. இரு நாடுகளிடையே பல வகைகளில் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. இந்தியாவும் பிரேசிலும் ஜனநாயக சகோதரர்கள். இந்தியா போன்ற நாட்டுடன் வர்த்தகம் உறவை மேம்படுத்துவது மிக அவசியம். பிரேசிலில் முதலீடு செய்ய வரும்படி இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்றார். டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை ஜோர். முன்கூட்டியே வாங்கி பதுக்கும் அரசியல் கட்சிகள். தமிழக சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். பண பரிவர்த்தனை, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விலை மதிப்புள்ள பொருட்களை எடுத்துச் செல்வது, பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை குறித்து தேர்தல் கமிஷன் கண்காணிக்கும். அத்துடன் மது விற்பனை மீதும் தேர்தல் கமிஷனின் பார்வை இருக்கும் என்பதால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே மது பாட்டில்களை அதிகம் வாங்கி பதுக்கும் வேலையில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 4787 டாஸ்மாக் கடைகள் உள்ளன.
இவற்றின் மூலம் பியர், விஸ்கி, பிராந்தி உள்ளிட்ட மது வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சராசரியாக தினமும் 150 கோடி ரூபாய்க்கும் விடுமுறை, பண்டிகை நாட்களை ஒட்டி கூடுதலாகவும் மது விற்பனை நடக்கும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த விற்பனை 10% வரை அதிகரித்துள்ளது. ஒரு மதுக்கடையில் தினமும் சராசரியாக 3 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 18 லட்சம் பெட்டி பீர் மற்றும் 38 லட்சம் பெட்டி மது வகைகள் விற்பனையாகி உள்ளன. இது கடந்த ஆண்டில் இதே சமயத்தை ஒப்பிடுகையில் 10% அதிகம். கடந்த சில தினங்களாக ஒவ்வொரு கடையிலும் 2 முதல் 5 பெட்டி மது வகைகள் கூடுதலாக விற்பனையாகின்றன. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே மது வகைகள் வாங்கி பதுக்கி வைத்தால் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் தொண்டர்களுக்கு விநியோகம் செய்ய வசதியாக முக்கிய அரசியல் கட்சிகள் பலவும் இந்த நூதன முறையை கையாண்டுள்ளன. அதனால்தான் கடந்த சில தினங்களாக வழக்கத்தை விட சற்று கூடுதலாகவே மது விற்பனை நடந்துள்ளது. மது விற்பனை அதிகரிப்புக்கு தேர்தல் ஒரு முக்கிய காரணம் என டாஸ்மாக் ஊழியர்கள் கூறினர். அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார், 2 முருக பக்தர்களுக்கு சோகம். நடந்தது என்ன? பரபரப்பு தகவல்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். காரியாபட்டி அருகே உள்ள கழுவனச்சேரி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளிகள் சரைய கருப்பன் மற்றும் முத்துப்பாண்டி ஆகியோர் இன்று அதிகாலை பாத யாத்திரையாக புறப்பட்டனர். காலை 6 மணியளவில் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். செட்டிக்குறிச்சி விலக்கு அருகே நடந்து சென்றபோது ஒரு கார் அதிவேகத்தில் வந்து இருவர் மீதும் பயங்கரமாக மோதியது. இதில் சடைய கருப்பன், முத்துப்பாண்டி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளம்பாரதி அதிர்ச்சியடைந்து காரை நிறுத்தினார். காரினுள் அவரது நண்பர்கள் இருவரும் இருந்தனர். போலீசார் வந்து சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இளம்பாரதி கோயம்புத்தூரில் தனியார் கம்பெனியில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் முருகனை தரிசிக்க கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூருக்கு காரில் புறப்பட்டனர். இளம்பாரதி அதிவேகத்தில் காரை ஓட்டிச் சென்றதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஓடி சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது மோதியுள்ளது என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இளம்பாரதியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் கார் மோதி இறந்ததை பார்த்து மற்ற பக்தர்கள் சோகத்தில் மூழ்கினர். யோகிக்கு எதிராக கோஷ்டி பூசல். யூபி பாரதிய ஜனதாவில் நடக்கும் உள்குத்து. சட்டசபையில் தேருமா களமிறங்கிய RSS. உத்தரப்பிரதேசம் முதல்வராக முதல் முறையாக 2017 பதவியேற்றார் யோகி ஆதித்யநாத். 2022 சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா வென்றதால் 2வது முறை முதல்வரானார். 2027 தேர்தலிலும் ஆட்சியை பிடித்துவிடும் முனைப்பில் பாரதிய ஜனதா செயல்படுகிறது. இதற்காக பல அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் யோகி. இப்படியொரு நேரத்தில் கட்சிக்குள் உள்குத்து ஏற்பட்டு இருப்பது பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதல்வராக உள்ள கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் யோகிக்கும் ஆகாது. தன் எதிர்ப்பை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார் மௌரியா. இவர் RSS மூலம் கட்சிக்குள் வந்தவர். 2017 பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தபோது இவர்தான் முதல்வராவார் என்று பேசப்பட்டது. ஆனால் யோகி முதல்வரானார். அன்று முதல் இருவருக்குமே பிரச்சனை உள்ளது. மௌரியாவை தவிர இன்னொரு துணை முதல்வரும் உள்ளார். அவர் பிரிஜேஷ் பாட்டக். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அன்று முதல் யோகி மீது கட்சிக்குள் உள்குத்து வேலை நடக்கிறது. இது வரப்போகும் சட்டசபை தேர்தலில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே லோக்சபாவில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் சட்டசபை தேர்தலில் ஆட்சி கைமாறிவிடக்கூடாது என பாரதிய ஜனதா மேலிடம் கவலைப்படுகிறது. இந்நிலையில்தான் RSS தலைவர் மோகன் பாகவத் சமீபத்தில் 2 துணை முதல்வர்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான வேலைகளை ஏற்கனவே பாரதிய ஜனதா துவங்கிவிட்டது. இப்போது RSSம் களமிறங்கியிருக்கிறது. இதன் வெளிப்பாடுதான் துணை முதல்வர்கள் RSS தலைவர் சந்திப்பு என்கின்றனர். எந்தவித கட்சி பூசலும் இல்லாமல் பாரதிய ஜனதா வெற்றிக்கு பாடுபட வேண்டுமென்று துணை முதல்வர்களுக்கு மோகன் பாகவத் அறிவுரை கூறியுள்ளாராம்.